நிலைய தாரோம் அதனால தானே என் மனசுல பாரம் நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஓரம் நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஓரம் இந்த நிலையில படி சேர்ந்து வாழ போறோம் இந்த நிலையில படி சேர்ந்து வாழ போறோம் மனச போலாம இலைய தாரோம் அதனால தானே என் மனசுல பாரம். ஒரு நிமிஷம் நீங்க ஊரை அப்படி நின்று மறைச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? நான் தான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். என்னையா கூத்தா இருக்கு? போங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு ஓரமாக திரும்பி நிகழ்ச்சி அவங்க பார்க்கணும். அவங்களுக்காக தான் நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம அப்படி மறைச்சிக்கு நிற்கக்கூடாது. நம்ம யூடியூப்பில் போட்டு சம்பாதிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ஓரமாக செய்யுங்க. வாங்க, நல்லா இருப்பீங்க. ஓரமாக எடுத்துக்கிட்டு வாங்க, பார்க்கணும்ல. என்னம்மா வருஷம் அப்படித்தான் பண்ணுறாங்களா? இதெல்லாம் கொடுமை. வாய்ஸை வெளியில் வைப்பா, கொடுமை. அல்லாவ் இடியட் நான்சென்ஸ் கண்ட்ரி போல் அண்டர்வேர் கம் கூட் மயிர் சி அதையா இங்க வந்து விக்கிற பெக்கர் இஸ் மை ஃபேமிலி பீவர். என்னது குச்சு கொத்தாகை அப்படினா ஷம்சுதீன் டவுசர் ஓட்டுக்காரல அடி கேக்க. டேய் என்னடி? என்னையா? என்ன நான் ஆர் தெரியுமா? தெரியாது. இந்த இந்திய திருநாட்டின் தலை சிறந்த குடிமகன். எது? குடிமகன். குடிமகன் முகரே பாரு எப்படி. அப்படிப்பட்ட அப்பா குடிமகன். உட்காரு. தம்பி வெள்ளை டி-ஷர்ட். உட்காரு. சேர போற எண்ணிக்கிட்டு இருக்காம. உட்காரு. பா யார் இது? உட்காரு சொல்றேன். அது ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாம் மறைச்சு கிடக்கு. பேசாம என்ன கேக்குதான்னு பார்த்தேன். இந்திய குடிமகன் நீயா? இங்க வந்திருக்கல யார் தெரியுமா? என் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமே, மச்சான். மாமே மச்சானா? ஆமா. மாமே மச்சான் எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்கு? என்னைய பாதுகாக்கத்தான். ஏன்னா காக்கா ஊத்தி தூக்கிட்டு போதா உடனே? அப்புறம் இல்லையா? ஓ முகரைய பாருங்க. அவன் முக மூஞ்சியை பாருங்களே. ஏன்? மூஞ்சியை பாருங்க, மூத்திரம் குடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. ஓ மூஞ்சி தான் மூஞ்சிர மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியெல்லாம் நாங்க அண்ணா என்னண்ணே அவர் மூஞ்சி அண்ணே என்னன்னு அவர் வேட்டியை தூக்கிட்டு வராரு. என்னன்னு கேக்குற? நான் பேசிட்டு இருக்கேன், எதுக்கு ஊடால வரணும்னு கேக்குறேன். ஆத்தாடி உன்னை கிராஸ் பண்ணவே கூடாது. கெட்டேன் அவ்வளவுதான். ஆமா. அண்ணே அண்ணே அப்பா ஆத்தாடி டேய் ஏப்பா என்னடா புது வேஷமா இருக்கு? இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் எங்க அண்ணனுக்கு? சம்பளம் வரும்போது லேட்டா தானே வந்தேன். ஆட்டோ கூட காசு கிடையாது. நான் தான் கிளி. இன்னைக்கு சீட் எடுக்க வந்திருக்கேன். அண்ணே உன் சீட்டையே நாங்க கட்சியை கலைக்குள்ள இருந்து எடுக்கிறதா இருக்கிற தம்பி. என்னது சீட்? சீட் ஆடாடா. கொஞ்சம் கம்முனு. யாரா அது? யார் இது? நதியா? யாரு? நம்மால்தான். ஏய் அண்ணே என்னடா? எனக்கு வாழவே பிடிக்கல. ஏய் இது என்ன வாழ பிடிக்கல பேல பிடிக்கல என்ன? சி அங்க நிக்கறல என் புருஷன். எங்க நிக்கறான்? தத்தா நிக்கறான். நிக்கிறேன். டெய்லி தண்ணிய போட்டு வந்து எண்ணெய போட்டுட்டு அடிக்கறானே. அது என்ன கேளுங்க. அடிச்சா என்ன? அடிக்கறானா? அடிச்சா என்ன கேட்டேன். எதுக்கு என் தங்கச்சி அடிச்சா? ஏன் அடிச்சா என்ன? எதுக்கு அடிக்கறா? ஓ முன்னாடி அடிச்சா ஏன் முன்னாடி தான் அடிச்சா? ஏய் மரியாதை பேசு. என்ன சும்மா கட்டி கொடுத்தேன்? டவுசர் ரோட் தான் கட்டி கொடுத்தா? பொத்தி வளர்த்தேன். எதை பத்தின? என் தங்கச்சியத்த. சரி. புதுக்கோட்டை ஆமரம் மாதிரி பலபலன்னு கட்டி கொடுத்தேன். இப்போ இங்க பாரு அடிச்சு நெளிச்சு வச்சிருக்கேன். இங்க பாரு வீங்கி இருக்கத. ஏய் அது வீக்கம் இல்ல. அது குண்டி. தொண்டியா? தொண்டி இல்லப்பா. அது டிக்கி. ஆமா. வீங்கனது மாதிரி இருந்தாதே அதுக்கு பேர் டிக்கி. இல்லைன்னா அதுக்கு பேர் சப்பட்டை. அது உனக்கு தான். இவள ஏக்கனா பேசுறா இல்ல. என் தங்கச்சியை பத்தி என்ன பாட்டு பாடுற? என்ன பாட்டு பண்ணே? வாடி முட்டை குண்டி வெளியே. ஏய் வாய் மூடு. கர்மம். வாடி பொட்ட புள்ள வெளியே. ஆமா அப்படிதான். சரி அதுக்கு சரி அதே விடு. மணி என்னடா ஆகுது? மணி 10 மணி ஆச்சு. 10 மணிக்கு என்ன சண்டை? ஏன் 10 மணிக்கு சண்டை வரக்கூடாதா? என்னத்துக்கு வருது? ஏன் 10 மணிக்கு எங்க வீட்ல சண்டை? அந்த 10 மணிக்கு உனக்கு அங்க என்னடா வேலை மச்சிது? நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? அப்பதானே நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை வருது. சரி அதுக்கு என்ன எதுக்கு வந்து என்ன செஞ்சா அப்போ? வந்து எட்டி பாக்குறேன். இத்தா தண்டி கண்ட போட்டு என் தங்கச்சியை போட்டு அந்த அடி அடிக்கிறேன். இத்த தண்டி? என்னது? கம்பா கடப்பாறையாடா. நான் வந்து பாக்கும்போது ஐயோ அம்மம்மா ஆஹா ஊ நீ யாடி கத்துற லூசு முண்டை. அவமானம் தாங்க முடியாம எதே அப்படி தொங்கிச்சுனா என்னையா உன் தங்கச்சிக்கு? ஆமா ஆனா தொங்கிரேன். டேய் ஒரு பொம்பளைக்கு ஒரு குழம்பு வைக்க தெரியாதா? ஏன் என்ன கண்டுபிடிச்ச? என்னடி குழம்பு வைக்கிற? ஏன் என்ன குழம்பு? தினமும் குழம்புல சண்டை. ஆமா. நேத்து குழம்புல சண்டை, இன்னைக்கு கிளம்பலைன்னு சண்டை. ஊருக்கு சுடுதண்ணி கிளம்பலைன்னு சண்டை. ஊருக்கு போறது. பஸ் 4 மணிக்குனா 3 மணிக்கு கிளம்பணுமா இல்லையா? ஆமா. அப்ப சண்டை வருமா வராதா? வரதானே செய்யும். ஒரு குழம்பு வைக்க தெரியுதா? நேத்து என்னடி குழம்பு வச்ச? என்ன கருவாட்டு குழம்பு? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புல யாராவது கலதக்கால வெட்டி போடுவாங்களா? இருந்தது அதானே. இருந்தது அதானே. வேற இல்ல ஏதாவது இருந்துச்சுனா அதை வெட்டி போட்டுருவா. அது அப்படியே சுக்கு சுக்கா நடிச்சிருப்பேன். ஆய மூடி. ஒரு குழம்பு வைக்க தெரியல.
குழம்பு கொண்டாந்து கொடுக்குறா, நக்கி பார்த்தா நல்லா இல்ல, கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டேன். சரி. கொட்டையில அடிச்சிட்டேன். ஏய் குழம்பு கொண்டு போய் குப்பையில கொட்டினா ஆமா கொட்டையில அடிச்சியா? குழம்பு கொட்டும்போது நான் வந்து அடிச்சேன்ல? ஆமா 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 அதத்தான் சொல்றேன். ஆமா ஏன்டி சக்காலத்தி மண்ணா நான் உனக்கு குழம்புக்கு சொல்லி கொடுத்தா ரூம் போட்டு எப்படி நாளை முனை நச்சு போட்டு தொங்குற அத்து போட்டு வச்சு கொடுத்தா எது? அண்ணே மறந்துட்டேனே. நாளை முனை தட்டி போட்டு தொங்குறது அத்து போட்டு. நாளை முனைனா என்ன? அட சீரகம் சோம்பு வெள்ளை போடு. சரி. தொங்குறதுனா புளியம் போலாம். புளியம் போலாம். ஆக இவ்வளவு பெரிய வழக்கத்தை கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல தம்பி. நான் எங்க பாசையில சொல்றது. சரி. சரி நான் எதுல குறை வச்சேன்? எதுல வர வைக்கல? புது சாமானா வாங்கி கொடுத்தேன். ஏய் அத நான் சொல்லணும். புதுசா பழசாங்கறத நான் தான் சொல்லணும். பித்தளை அண்டா, வெங்கல செம்பு. பித்தளை அண்டா வேணும், உருட்டி விளையாண்டுருக்க, வாய் அகண்டு போய் கிடக்காங்க. யாரை ஏமாத்த பாக்குறேன்? வெங்கல செம்பு. ஏய் இந்த புள்ளைய கட்டி கொடுக்கும்போது என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? என் தங்கச்சி கண்ணுல சிறுநீர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஏய் கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதத்தான் சிறுநீர். சிறு துளி நீர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? ஆமா ஆமா. அப்புறம் என்ன சொன்ன? என் தங்கச்சியை கட்டிக்க, நான் கூட்டி கொடுக்குறேன், ஏய் ஸ்கூட்டி கொடுக்குறேன். ஆமா. மேல 50 ரூபாய்க்கு மகளிர் மட்டத்துல வட்டிக்கு வாங்கி உனக்கு புல்லட் வாங்கி தந்தல. புல்லட்டா? என்னடா அது காலவேட எத்த தண்டியா இருக்கு? அந்த புல்லட்ட நான் ஓட்ட முடியுமாடா? அட ஏய் காலை போட்டு உலப்பிட்டா அப்படியே உலட்டி பார்க்கணும். சரி சரி. அண்ணே அவ்வளவு நேரம் வேலை முடிஞ்சிச்சா இல்லையா? இல்லத்தா. இருக்கா? 3 மாசம் குளிக்காதவனே அடிக்காத. 3 மாசமா குளிக்கலையா? ஆமா. பாண்ட முண்டை ஏண்டி 3 மாசமா குளிக்கல? சீ அதே சொல்றாரு. அப்புறம் என்ன? முழுகாம இருக்குன்னு சொல்றாரு. முழுகாம? ஆமா. ஏன்னா என் பொண்டாட்டி மாசமா இருக்கு, எனக்கே தெரியல, ஊர் போயெல்லாம் சொல்றீங்க. அப்ப மர்மேனே மாமா போ. ஏய் சீ அங்க போங்க. மர்மேன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. போ. ஆமா நீ எதுக்கு அங்க போய் நிக்கிற? சும்மா தான். பாரு உங்க ஆத்தாவே. என்ன இந்த ஊர்ல ஒரு கிளவியல கூட காணா? எங்க போயிருப்பாங்க? எல்லாம் குருண மருந்து வச்சு கொண்டு விட்டாங்க ஓடு. ஆமா ஒரே இம்சையா இருக்கும்ல. கிளவினாவே இம்சைதான். இம்சை தானே. உட்கார்ந்து கூட தொறுன்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டு ஐயையோ அந்த வெத்தலை டப்பிய போட்டு டொக்குன்னு இடிச்சுக்கிட்டு ஆமா இம்சையா தானே இருக்கு. ஆமா. அதனால கிளவி எல்லாம் கொண்டு வர்றது நல்லது. அதத்தான் பண்ணணும். ஒரு கிளவியும் காணாம நீ போக முடியாதா ஐயா? எங்க இதை தாண்டி எங்கிட்டு போறது? எங்க உட்கார்ந்துருக்கு? ஆத்தா வெள்ள மண்டே, என்னடா இப்படி இருக்கு மண்டே? என்ன ஐயா? ஆமாப்பா சூப்புனா பணம் கொட்ட மாதிரி இருக்கு. ஆத்தா என்ன பார்த்தாவு? என்ன பார்த்தா ஆத்தா நீ எங்க தா போன? நான் பார்த்த மயனே கைய கொடு. அருமையா இருக்கி ஆத்தா. கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? பொழுது சத்தம் கேட்கையில மனம் தந்தி அடிக்குது. குமரி பொண்ண பார்க்கையில மனம் மின்னல் அடிக்குது. கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா?
பப்ப மகச பப்ப நீதி சாது சாது நீதி சாது பதனி சகமமா கூட்டத்தில கோயில் பூரா தித்தகதி மிதலாங்க தகதி மிதோ தித்தோ தித்தகிட தகிட 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 ததும் தஜம் 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 தகிட தகதம் தகதம் தகிடதோ கிரிகடதோ தகதி மிதோ தகதி மிதோ கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா అన్నిడికి ఇప్పుడు ముంతుంటే నేను నీ ఎనకే ఇప్పుడు పడుతూ ఉన్నాను ఎవరికి ఇప్పుడు తల వంచని నేను నీ పట్టి చూసేటందుకు తలనే వంచాను ఇంత బతుకు బతికిని ఇంటి చుట్టూ తిరగాని ఇసుమంత నన్ను చూసే చాలే చాలనుకున్నానే ఊపే బంగారమ్మాయనే శివల్లి మాటే మాణిక్యమాయనే ఊపే బంగారమ్మాయనే శివల్లి మాటే మాణిక్యమాయనే నా பாக்குற பார்க்காம நீ அங்க போற நீ பாக்குற எல்லாம் பாக்குற என்ன தவிர காணாத தெய்வத்தை கண் மூடாம பாக்குறியே கண் முன்னே நான் இருந்தும் கடந்து போகிறியே பார்வை கற்பூர தீபமா சிவல்லி பேச்சே கஸ்தூரி ராகமா ஏய் ஏய் தம்பி வெளியில கொஞ்சம் எனக்கு வாய்ஸ் லெவல் வைங்க ஷார்ப் வைங்க கொஞ்சம் பேஸ் சப்ப கொஞ்சம் குறைச்சுங்க தம்பி ஆமாப்பா போடு தம்பி போடே ஆ ஏன்னா ஸ்பீக்கரை பூரா நீங்க எல்லாம் இருந்து மறைச்சிக்கிட்டீங்க எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது கேக்கலையா வேற வழியும் இல்ல உங்களுக்கு நிக்கிறது இடமில்ல பாவம் ஆமா ஆமா ஆமா. ம். சரி பாட்டு ஆ அப்படிப்பட்ட பாட்டு ஆமா அந்த காலத்துல வந்த பாட்டெல்லாம் ம் வார்த்தைகள் மக்களுக்கு போய் புரிஞ்சிச்சு தூய தமிழ் இருந்துச்சு இலக்கிய நடையில தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமா இருந்துச்சு சரி இன்னைக்கு பாட்டு பூரா பொறுத்த புரியல ஒன்றும் தெரியல ஆமா நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தேன் மாஞ்சா ஷாலையில மாய்க்ராடி ஆமா ஆமா அந்த சுருட்ட மண்டை மாங்கா ஷூலா போட்டு மாய்க்ராடி மாங்க ஏதோ சொன்ன ஒன்றும் புரியல அப்படிலாம் பாட்டு வருது ஆனா அந்த காலத்து பாட்டு ஆ இப்ப கேட்டா கூட புரியாது ஆ. ஆனா அது தூய தமிழ்ல இருக்கும் சரி ஆனா அதெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் ஆமா எப்படிப்பட்ட பாட்டு எப்படி தம்பி ரெண்டு இசையாய் தமிழாய் இருப்பவனே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமருள் பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே பொன்னெடில் மேனியில் பூசிய வெள்ளீரோ பூந்தளிர் மலர் மாலையோ ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி பொன்னெடில் மேனியில் பூசிய வெள்ளீரோ பூந்தளிர் மலர் மாலையோ ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி வாய்ந்த சச்சடை கோலமும் வானவர் ஞானியர் வாழ்ந்திடும் வடிவினை உடையாய் அருபெருஞ்சுடராய் அடியவன் மனதிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமருள் பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே நந்தி மாமுகனும் இந்த வேகுகன சந்தமாத்தமில் உழங்கிடவே எந்த வேலையும் மறந்திடாது மறைந்து நாமுகன் படித்திடவே சந்தமார் குடலி இந்து தேவதனி மங்களாமிகை எழுந்திடவே கவினுறு முகமதில் இள நகையே கனிவுறு விழிகளில் அருள்மலையே சுவைமணு வருவதும் எழுதுறவே துணையென வருவதும் உயர் தமிழே மந்திரமாய் மாணவமாய் சந்திரமாய் தாரகமாய் மணிமணு மணியவர் இருவினை பணிமண மனு மறி தலிவிடம் இனிய அமய கரமும் வாய்ந்த சச்சனை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்ந்திடும் பணிவினை உடையாய் அருபெருங்குணராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய்
காக்கா இந்த ஒத்த பாட்டுக்கே எப்படி தள்ளுது ஐயோ அன்னைக்கு பாடுற பாட்டு பூரா அப்படித்தான் அப்படித்தானோ ஐயா டிஆர் மகாலிங்கம் சரி. ஐயா சீராளி கோவிந்தராஜன் ஆஹா. அம்மா அந்த அது அம்மா பேர் என்ன வரலட்சுமி கேபி சுந்தரம்பா ஆஹா. இப்படி பாடுற பாட்டு பூரா முக்கிக்கிட்டே 8 கட்டை 9 கட்டையில கட்டி ஆமா ஏதாவது எடுத்து பாட முடியுதா ஆனா அன்னைக்கு வந்த பாடல்கள் அவ்வளவு ஆ, தமிழ் ஆமா வாழ்ந்துச்சு ம் இன்னைக்கு எங்க தமிழ் வாழுது வாழலையா கல்லிலே கலைவண்ணம் கண்டான் ஆனந்த் பனியன் செட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை ஆத்தாடி எதை கொண்டு எங்க வைக்கிறாங்க எது எம்ஜிஆர் பாட்டா என் கம்முன்னு இருந்தேன் ஆமா நானே உள்ளத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆ, அன்னைக்கு ஆ. அதாவது பாரு எப்படிப்பட்ட பாட்டு ஐயா வெங்கோல குரலோன் யாரு சீர்காழி ஐயா கோவிந்தராஜன் பாடின பாட்டு கல்லிலே கலைவண்ணம் கண்டான் ஆமா அந்த பாட்டை கொண்டு போய் சட்டி விளம்பரத்துக்கு போட்டாங்க அங்க கொண்டு வைக்கலாமா அதானே அந்த கொடுமை ஐயா உட்காருங்க ஐயா போட்டோகிராஃபர் நீங்க பொசு பொசு எந்திரிச்சவன் எனக்கு என்னமோ தெரியல அந்த ஒரு வெள்ளை மாதிரி. சட்டை அண்ணன் ஆமா அப்படிலாம் இருக்கு சரி இருந்தாலும் கூட ஆமா எதுக்கு சொல்றோம்னா அன்னைக்கு தமிழ் வாழ்ந்துச்சு இன்னைக்கு காணா இல்ல என்ன பத்த ஆத்தா நீ எங்க போன ஒரே ஒரு கலைக்கு உட்காந்துருக்கு முன்னாடி உங்க ஆத்தாவை கண்டுபிடிப்பா ஒன்னே விட ஒன்னேனா அதா என்ன கிடாக்குடி மாரியம்மாளுக்கு அக்கா மாதிரி இருக்கிற யார் யாரு இந்த வாரு நான் பார்க்கணும் எல்லாம் வெள்ளை வரைஞ்சு போய் அப்படியே இருக்கா ஏ ஆமாப்பா வாங்கண்ணே ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் மறைச்சிக்கிட்டு இருக்கா நீங்க வேற அதான் சாப்பிட்டியெல்லாம் என்ன பத்துவ என்ன சாப்பிட்டிய சோறு தானா விரதம் இல்ல சைவம் இல்ல போட்டிருப்பாங்க இல்ல கறியா கறியெல்லாம் இல்லை சாம்பார் தான் சாம்பார் தானா சாம்பார் மரும கஞ்சிஞ்சி ஊத்தா இல்லையா என்ன மருமஞ்சனோன்னு தலையில அடிச்சுக்கிற ஏன் என்ன உனக்கு பிரச்சனை அப்போ நீங்க கொஞ்சம் எந்திரி நான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அதானே போ கிளவி பக்கத்துல உட்காருவேன் கிளம்பு ஆமா ஆமா அதா இரு ஒன்றும் பிரச்சனை ஐ யாரா சாப்பிட்டியா சாப்பிடலையா மருமக்க கஞ்சி நல்லா ஊத்துறாங்களா நல்லா பார்த்துக்கிறாங்களா பார்க்குறாங்கல்ல அப்புறம் ஏன் தலையில் அடிச்ச இங்கே வந்து எனக்கு பார்க்குறேன் இல்லை மருமக மேலே உள்ள கடுப்புல நீ ஏதாவது தலையில் அடிச்சுக்கிட்டியா அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல சரி ஓகே இருக்கட்டும் அவ என்னை தூக்கி போட்டு அடிக்கிறாளே நீ கேட்டியா ஒரு வார்த்தை நீங்கள் என்ன தானே கேட்கலாம் நீ கேட்கணும் ஏன்டி என் புள்ளைய அடிச்சா இந்த கதறானே இதெல்லாம் நியாயமா கேளு அண்ணே எங்களுக்கு வாங்க கொஞ்சம் ஒன்னே தான் கூப்பிடுது என்னையா கூப்பிடுது என்னைய கூப்பிடுனா தான் என்னைக்கே நான் பாட்டுக்கு என்ன என்ன என்னன்னு கேக்குறேன் என்னன்னு கேட்குறா பாரு என்னதா அது மயனை அடிச்சியாம்ல ஆமா அடிச்சேன் என்னை கேட்க சொல்கிறாப்புல என்னத கேப்பிய ஏய் கேளு கேளுமா கேளு அத்தா அவன் என்ன அடிச்சா அதனால நான் அவனை அடிச்சேன் நீ கேளு கல்லானாலும் கடுக்க புல்லானாலும் ஏய். வெடுக்கு வெடுக்குன்னு பேசப்படாது ஆம்பளை அடிக்கலாம் அப்படின்னு கேட்கணும் இரு இரு கேட்குறேன் உன் புருஷன் பேர் என்ன சொல்லுவியா சொல்ல மாட்டேன் அவ என்னை தலையில அடிச்ச மாதிரி என்னை கூப்பிடுறா பேரை சொல்லு நல்லா சொல்லுவேன் பாத்தியா என்னடான்னு கூட கேட்பேன் என்னடான்னு பாத்தியா என்னடான்னு கேட்பான் கேட்குறேன் ஆமா அவனுக்கு என்னத்த மரியாதை ஒரு பொம்பளை என்ன அச்சம் மடம் நானா பைப்பு கீப்பு இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கேளு கே- வேண்டாம் அவளுக்கு பயப்படுறியா நீ கேட்க சொல்லு அத்தா நீ என்னோட மருமக்களுக்கு பயந்தாளா நீ ஆ. எத்தனை மருமக உனக்கு 3 மருமகளை வச்சு நீ காவந்து பண்ணிருக்கிற ஆமா அப்ப மருமகளுக்கு பயப்படுறேன்னு சொல்றிய ஆ. அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா வச்சிருக்காங்க 3 மருமகளும் நல்லா வச்சிருக்காளுங்க பேத்தியெல்லாம் நல்லா வச்சிருக்காளுங்க நல்லா வச்சிருக்காளுக ஓ மருமக்களை மதிச்சு விட்டியா படி கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்பதான் ஆரம்பிக்குது ஆ. அதான் பொய் சொல்லாம சொல்லு சண்டை வந்திருக்கா இல்லையா உனக்கு மூத்த மருமகளை தான் பிடிக்குமாம்ல அப்படியா ஆமாம் அப்ப மத்தாலெல்லாம் பிடிக்காது என்ன என் அப்பா மட்டுற அப்ப மத்த ஆளுகள்லாம் பிடிக்காதா உண்மையே சொல்லு மூத்த மருமகளை தானே பிடிக்கும் ஆமையா ஆமா தானே ஏன் நான் உனக்கு நடு மருமகளை எதுக்கு பிடிக்காது சண்டை அவங்க 2 பேருக்குள்ள என்ன குணம் குணம் பத்தல குணம் பத்தாது குணம் பத்தல அத சொல்லு ஐயோ யாருக்கும் தெரியாது நம்ம 2 தான் பேசிக்கிறேன் வேற யாரும் இல்ல. ஆத்தாடி எல்லாரும் இங்க இருந்துற போறாங்க நம்ம 2 தான் பேசிக்கிறேன் யாருக்கும் தெரியாது ஏன் நடுமரும உனக்கு அப்படி என்ன சோத்துல ஏதாவது விஷத்தை வச்சுச்சா அதெல்லாம் இல்லை அவங்க தனி தனியாக இருக்காங்க எனக்கு இப்போ சின்ன மருமக தான் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தேன் பெரிய மருமக 2 மருமக தான் எனக்கு பிடிக்குது சரி. வாடு வேற இருக்காளுங்க ஐயோ அப்ப நடுமருமகளை உனக்கு பிடிக்காது பிடிக்காது சரி இப்படி ஊர் உலகமே பாக்குறது இடத்துல போயிட்டு இப்படி நடுமரும பத்தாதுக்கு பிடிக்கல 5-6 சேனல்ல வரப்போகுது நாளைக்கு கல்ல தூக்கி தலையில போட்டுச்சுன்னா என்ன செய்வேன் அதானே எப்படியோ கொண்டு போனா செத்து போனாங்க நான் ஒரு கீரை குச்சி யாரு என்னது சரி சரி எங்க தலைவர் நீ குறை காலத்துக்கு கஞ்சி குடிச்சிருவேன் தலைவரே போயிட்டாங்க எங்க தலைவர் அம்மா போயிடுச்சு ஆச்சா ஆத்தாடி அது நீங்க வேண்டாம் ஆமா நீ நீ என்ன கலகம் பண்ணி விடுற ஏய் ஏய் பாத்தியா அது வயசுக்கு உட்கார்ந்துட்டு பேசுற சவுடாத பாத்தியா ஆமா 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 இந்த வயசுல ஆளு இருக்கிறாங்க இருக்கறாங்களா கிட்டத்தட்ட 80 வயசு 90 வயசுல ஆளு இருக்கு ஏன் என்ன எல்லாரையும் கைய கட்டற எல்லாருமா கிளவி நீ வம்பு எடுத்துட்டு போயிடாத நீ அப்படி தானே சொல்ற
சொல்ற இந்த ஒண்ணு இருக்கு இந்த அங்க ரெண்டு கிடக்கு அது சொல்றேன். சரி சரி. அப்ப இத்தனை வயசுல இங்க உட்கார்ந்து சவுடால் பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு அப்படி கம்பு கேழ்வரகு கேப்ப கோதுமை அப்படி நல்லா சாப்பிட்டதுனால இன்னைக்கு தடகாத்தமா உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடுல ஏதாவது சத்து இருக்கா இல்லையா? உர உப்பை கொண்டே போடுறான், களைக்கொல்லி அடிக்கிறான், பூச்சி மருந்து தெளிக்கிறான், தெளிச்சு அம்புட்டு எல்லாம் நோக்காடா போச்சு. அம்புட்டு நோய் வந்துருச்சு. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு, சாணியை கொண்டு வயல்ல ஓட்டா வயல்ல நெல்லு முளைச்சிச்சு, கொள்ளு முளைச்சிச்சு, புல்லு முளைச்சு எல்லாம் முளைச்சு நம்ம சாப்பிட்டா எந்த நோயும் கிடையாது. இல்ல கம்மாயில் அது வாட்டுக்கு இந்த பக்கம் மாடு குளிக்கும், இந்த பக்கம் அவன் ஆம்பளையால் குளிப்பான், அங்கிட்டு பொம்பளையால் குளிக்கும். அந்த தண்ணியை தான் அள்ளி நம்ம குடிப்போம், எந்த நோயும் கிடையாது. இன்னைக்கு பியூரிஃபை வாட்டர்னு சொல்லிட்டு போட்டு தண்ணியை சுத்திகரிச்சு கொண்டாந்து குடுக்குறான், நம்ம மாடு குடிக்கிறான், முட்டியில எலும்புலாம் தேஞ்சு போயிருது. இவன் உரம் உப்பை போடுறான், அவன் பூச்சி வந்து அடிக்கிறோம்ன்றான், நெல்லு ஊரா எல்லாம் எல்லா சத்து சுகர் எல்லாம் ஏறி இப்ப கேன்சர் வருது, அது வருது, இது வருது, எல்லாம் வந்து சொல்லுது. சரி உனக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு என்னமா வருது அது உனக்கு தேவையில்லை. அன்னைக்கு என்ன பார்த்து ஆத்தா மார்க்கு 16 முளை சேலையை கட்டி அப்படி தெருவில் நடந்து போனா அம்பாலே நடந்து போன மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க சுடிதார்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு மேல ஷாலும் போடாம ஒண்ணும் போடாம இம்புட்ட அகலத்துக்கு ஒரு செருப்பை ஒண்ணு போட்டுக்கிட்டு டிக்கி அப்படி ஏத்தி விட்டுக்கிட்டு அவங்க நடந்து ஓராக நட இப்படி. ஐயோ நீங்க அரப்பறலாம் அங்கிட்டு கடந்து வருது. அதையெல்லாம் நீங்க தான பாத்துக்கிட்டு தெரியுறீங்க. கேக்குறேன் என்ன நாகரிகம்? நான் எதையும் சொல்லக்கூடாதுன்னு பாக்க. யார் நீயா? ஆமா அன்னைக்கு 16 உள்ளே பதிச்சு என்ன பார்த்து ஆத்தா 16 உள்ளே வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கும், தண்டாட்டி ஓட்ட கிளவி, தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கும். அந்த கிளவி தான் பிரசவம் பார்க்கும். இவங்க எங்க ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க, ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ரே எதுவுமே கிடையாது. அந்த கிளவி தான் பிரசவம் பார்த்து புள்ளைய பெத்த தகப்பன் எப்படி எடுத்து நீட்டுச்சே. அது எந்த நீட்டுல படிச்சிச்சு? இல்லையே. இன்னைக்கு எல்லாம் நீட்டுல படிச்சா தான் டாக்டர். அப்ப முன்னாடியே படிச்சவங்க எல்லாம் அவங்க எல்லாம் கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. சரி எதுக்கு சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள உறக்கும், பிரைவேட் ஆஸ்பத்திரி போனா கிழிச்சாத்தான் புள்ள உறக்கும். எப்படி சொல்ற? எப்படி சொல்றியா? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோபரேஷன் நடக்குதா? நடக்காதா? எங்க நடக்குது? அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்டேன். அரசு ஆஸ்பத்திரியில அது வலிச்சு தான் குழந்தை உறக்குது. பிரைவேட் ஆஸ்பத்திரியில அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. உள்ள 3 மாசம் முழுகாம இருந்தா நேரா கூட்டிக்கிட்டு அங்கே தான் போறான். டாக்டர் கையை பிடிச்சி பாக்குறாரு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க அப்பா ஆயிட்டியே, நான் சித்தப்பா ஆயிட்டேன். போட்டுக்க வேண்டியதானே. சொல்ற புள்ள 3 மாசம் வாந்தி எடுத்துருச்சு, 9 மாசம் வரைக்கும் நம்ம கிட்ட தான் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை போட ஆரம்பிச்சிடாரு. ஒரு ஊசியோட விலை 30,000 ரூபாய். 9 மாசத்துக்கு நீங்க இங்கதான் ஊசியை போடணும்னு. 9 மாசம் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி போய் பார்த்தா சரி டாக்டர் துடிச்சிராரு, புள்ள தண்ணியை குடிச்சிருச்சு, கொடி சுத்திக்கிருச்சு, புள்ள பல்டி அடிக்குது. சரி அவன் படுத்துற வாழ நம்மால பயந்து ஐயா எப்படி செலவானாலும் பரவாயில்ல, என்னத்தா எப்படி செலவானாலும் பரவாயில்ல புள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஆமா உடனே காசை கட்டிடுவான். ஒரே ஒரு 1.5 ரூபா பிளேட வச்சு ஒரு கிளி கிழிச்சு புள்ளைய குளக்கட்ட மாதிரி தூக்கி கொடுப்பான். இவன் போட்ட ஊசியில புள்ள 4 கிலோல பெருத்து போயிருக்கும். மறுபடியும் அந்த புள்ளைக்கு அங்கே தான் மருத்துவம் பார்க்கணும். எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறத அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனைகள்ல மகப்பேறு திட்டங்களை நலத்திட்டங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த கைத்தட்டு வாங்குறதுக்கு நான் படுற அதே மாதிரி கண்டென்ட்டே கெடுக்கதே நீதான். அதே மாதிரி உங்க குழந்தைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைங்க. அரசு பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிக்கு நிகராகவும் தனியார் பள்ளியை விட கூடுதல் சிறப்பு கவனம் பெற்று இருக்கு. அதனால அரசு பள்ளிகள்ல உங்க குழந்தைகளை சேருங்க. நான் என் பிள்ளைகளை அரசு பள்ளியில தான் படிக்க வைக்கிறேன், காரைக்குடியில. அதுக்கு முன்னாடி ஆந்தூர்ல நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சு இப்ப காரைக்குடிக்கு வந்துட்டு காரைக்குடியில அரசு பள்ளி தான் படிக்குது. உங்க குழந்தைகளை படிக்க வச்சா என்னன்னு கேட்கிறேன். என்ன இந்த என்னமோ சொல்லுவாங்களே பெருமைக்கு எருமை மேய்க்கிற மாதிரி கொண்டு போய் எங்க பிரைவேட் பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டுறது. அது சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் செய்யலைன்னா அப்படியே பிராய்லர் கோழி மாதிரியே இருக்கு. அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறவன் பக்கத்துல கொண்டு கொடுத்து அவன் திங்கிறத அவன் வாங்கி தின்னு சகோதரத்தோட சமத்துவத்தோட அண்ணன் தம்பியா அப்படி பழகுறான். அவன் அப்படி கிடையாது, உருன்னே உட்கார்ந்துருப்பான், சொல்றது மட்டும் தான் செய்வேன். அந்த மாதிரி அதுக்காக சொல்றேன். ஏன்னா அரசு பள்ளிகளை தமிழ் வழி கல்வி மூலமா உங்க குழந்தைகளை படிக்க வைங்க. தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம். அதனால தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. மொழியை பாதுகாத்தா தான் மட்டும்தான் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும். பண்பாட்டை அழிச்சிட்டான்னு வச்சுக்க எல்லாத்தையும் அழிச்சிருவான். அவன் பாட்டு கட்டி ஏறி எல்லாம் வந்துட்டான். கால்வா வழியா வந்த பூரா இங்கதான் கிடக்குறான். தமிழை அழிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிட்டு தெரியுது. அதனால தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு ஊரா தான் சொல்லிட்டு வரேன். ஒரு உள்ள காதுல ஏற மாட்டேங்குது. போச்சு. ஒரு மனுஷன் எதுக்கடி குடிக்கிறான்? நீ எதுக்கு தையா குடிக்கிற? ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிறான்? ஏன் குடிக்கிறான்? 24 மணி நேரமும் கைய ஒண்டி கர்ணம் பாயிர ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? ஏன் குடிக்கிறான்? உடம்புல வலி, கை கால் குடைச்சல், பித்தம் கபம் அஜீரணம். சரி இடுப்புக்கு கீழ புடிப்பு. புடிப்பு இடுப்புக்கு கீழ புடிப்பு. அப்ப ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உழைச்சு களைச்சிட்டு வர்ற மனுஷனுக்கு உடம்புல பல்லவியாதி, மூச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, மார்புச்சளி, கெண்ட கால்ச்சனியை கிணத்து விட்டு போகல, பித்த கிருகிருப்பு, பியத்தின நெஞ்சடப்பு, செத்தா மசிறு வச்சு செலவுக்கு 50 பைசா. அப்ப ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வரானா வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன செய்யணும்? ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே அவங்களுக்கு குஞ்சிய நசுக்கி கோழி குஞ்சியா
கோழி குஞ்சை நசுக்கி ஒரு சூப் வச்சு ஊத்துவோம். போனா போது படுக்க வச்சு பாலக்கல்ல காய்ச்சி கொடுப்போம். குடுக்கணுமா? அப்படி குடுக்கணும். முடியாது. அத ஒரு புட்டு ஆளை கொண்டாந்து அடிச்சா என்ன அர்த்தம்? உன்னை அடிச்சா யாரையா கேக்குறது? என்னை அடிச்சா யார் கேக்குறது? ஒரு உள்ள கேட்கல. அடேங்க அப்பா. ஏப்பா அன்னைக்கு இலங்கையில் அடிக்கும் போது எல்லாரும் எங்க ஓனிய? அதானே. ஏன்டா என் அண்ணன் அடிக்கிறா தம்பி அடிக்கிறான் ஒருத்தன் கேட்கலையா? இல்லையே. அன்னைக்கு கேட்டா இன்னைக்கு இங்க வச்சு அடிப்பானா? முடியுமா? எங்க போனாலும் நம்மளத்தான் அடிச்சு பழகுறான். அங்கிட்டு கர்நாடகா பக்கம் போகும்போது அங்கே அணை கட்டி அடிக்கிறான். இங்கிட்டு கேரளா பக்கம் போகும்போது அங்கே அணை கட்டி அடிக்கிறான். இப்படி எல்லா பக்கமும் நம்மளத்தான் அணை கட்டுறான். நம்ம தான் ஒரே ஒரு அணை கட்டுறதுக்கு முக்குன்னு முக்குறோம். முடியல. ஒரு அணை கட்டிந்தா தண்ணி நம்ம பக்கம் பாஞ்சிருக்குமே. அட காவிரியை விடுறான்னு தண்டவாளத்தை தலைய வச்சு கத்தனா அப்பெல்லாம் ஒரு வேலும் திறந்து விடல. இப்ப அங்க அணை முட்டிக்கிச்சுன்னு அவனா பார்த்து கொஞ்சம் திறந்து விடுறான். சரி தண்ணியை தான் திறந்து விடுறானே இந்த ஏரியை தூர் வாரி குளம் கொட்டையை வெட்டி ஏதாவது சேர்த்து வைக்கிறதா இல்லையா? அது வாட்டுக்கு மஜிரு வச்சு போய் கடல்ல கலந்துருது. ஏற்கனவே 3 போக விளைஞ்சதெல்லாம் ஒரு போக விளையாதுக்கு முக்குது. இப்படியே போச்சுன்னா சோத்துக்கு என்ன செய்யறது? என்ன செய்யணும்? சுப்பிரமணியை பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு தான் போகணும். நானும் தான் போட செய்வான். நம்ம செய்வோம்னே எல்லாம் போங்கனே அவர் எடுத்து கொடுக்குறாரு. அப்படி போகுது. சரி. அதனால அப்போ நீங்க எனக்காக நீங்க அடிச்சுக்கிறாதீங்க. ஆமாப்பா. போங்க போய் என் வேலையை செஞ்சுக்குவேன் எனக்கு தெரியும். சரி. இந்த செய்தி எல்லாம் இதோட போகாதியா? நாளைக்கு 100 நாள் வீட்ல போய் இந்த செய்தியை பூரா பேசிக்குவாங்க. 100 நாள் வீட்ல பேசிக்குவாங்க. பேசுறாங்களா? அப்போ ஐயா எடுத்துட்டாங்களே. எடுத்து வச்சு மூடிட்டாங்களே. ஐயா அந்த செல்ல எடுங்கப்பா. நான் யார் நீ யார் அப்பாடா ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுவாங்க. அது செஞ்சிரும். என்ன கேட்ட? 100 நாள் வெட்டல பேசி 100 நாள் வெட்டலையா? நல்ல கதை. 100 நாள் வெட்டுறதுக்குலாம் நேரம் இருக்கா? அது எவ்வளவு பெரிய கடினமான வேலை. இருக்கிற வேலையிலே ரொம்ப கடினமான வேலை அந்த வேலை. ஆமா. காலையில எந்திரிச்ச உடனே பொட்டு பூ புட்டாமலாம் வச்சுக்கிட்டு அவங்க போற அழகு இருக்கு. அடாடாடாடா. கொண்டு போய் அவளை கொண்டு ஒரு குளத்துல இறக்கி விட்டா சரி கையில ஒரு குச்சி ஒண்ணு கொடுத்துருவாங்க. அது அளந்து ஓடுறதுக்கு இதோட உனக்கு அங்கிட்டு இதோட எனக்கு இங்கிட்டு. வெட்டுனா வெட்டு தாளிச்சு போடுவாங்கல்ல. முழங்கால ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு கொட்டிட்டு வரதுக்கு நாக்கு தள்ளி. ஐயோ பாவத்தை. ஓ மொகரையில முண்டை வடிச்சாத அப்படியே வெட்டுறாங்க. அங்கே லேசா புல்லுக்கு வலிக்காம சேவி பண்ணி வச்சுட்டு எலி பறிச்சது மாதிரி லேசா சுரஞ்சு வச்சுட்டு அவ பார்த்த வேலைக்கு கொண்டு போன ஜோத்த புழக்க தின்னு விட்டு படுத்து தூங்கிடுவா. உட்காந்துக்கிட்டு பேசுவா. ஒரு பேச்சு. என்ன பேச்சு? இந்த முனியாண்டி மகன் தாண்டி அவளை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். ஆமாடி. என்னடா சொல்ற? எனக்கு தெரியாது. நானே 4 ஊருக்கு வட்டி வச்சிருப்பேனே. ஆமா அப்படி வச்சிட்டு இருப்பா. சரி. அப்படிலாம் போகுது. அது தொலைஞ்சிட்டு போகுது. கெடுத்துட்டாங்களே. ஆமா அப்படிலாம் போகுது. இருந்துட்டு போகுது. அப்படிலாம் இருந்தா கூட ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? அத்தை மகள் மாமா மகன் அடிச்சுக்கிறாம சந்தோஷமா இருந்தா தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை சொல்லி அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சேன். அத்தை மக அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்தேன். அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்தேன். அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவேன். அத்தமக